சமூகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே யுத்தகலத்தில் ஒரு வரலாற்று நெருக்கடி, ட்ரம்பின் மிரட்டல், ஈரானின் நையாண்டி, ரஷ்யாவின் உளவு தகவல் மற்றும் அமெரிக்காவின் ஆயுத தட்டுப்பாடு என போர்முகங்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் சூழ்ந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தாகாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களும் பாலங்களும் தரைமட்டமாகும் என ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டல் உலக போருக்கான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் மிரட்டலுக்கு பதிலடியாக அமெரிக்கா நஷ்ட ஈடு வழங்காவிட்டால் ஜலசந்தி திறக்கப்படாது என ஈரான் விதித்துள்ள அதிரடி நிபந்தனை ட்ரம்ப் நிர்வாகத்தை நிலைகுலைய வைத்துள்ளது. ஈரானின் அறிவு பொக்கிஷமாக கருதப்படும் ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மீது அமெரிக்கா நிலத்தடி பதுங்கு குழிகளை தகர்க்கும் பங்கர் பஸ்ட் குண்டுகளை வீசியுள்ளது. எங்கள் அறிவியலை குண்டுகளால் அளிக்க முடியாது என ஈரானின் முதல் துணை ஜனாதிபதி முகமது ரெசா ஆரப் ஆவசமாக பதிவிட்டுள்ளார். ஈரான் மீது இடைவிடாது குண்டுகளை வீசி வரும் நிலையில் அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணை குடியிருப்பு அபாயகரமான அளவில் குறைந்துள்ளதாக ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் மின்சாரம் மற்றும் நீர் விநியோக கட்டமைப்புகள் குறித்து ரகசிய தகவல்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கியுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த ஈராக்கின் அதிகாரப்பூர்வ துணை ராணுவ படையான PMF மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதன் மூலம் ஈராக் இப்போது நேரடியாக போருக்குள் இழுக்கப்பட்டுள்ளது. பிறப்பில ஆய்வாளர்கள் டேவிட் கீன் ஒரு கசப்பான உண்மையை உடைத்துள்ளார். அமெரிக்கா கோரியுள்ள $1.5 டிரில்லியன் பட்ஜெட் போன்ற பிரமாண்ட நிதிகள் ஆயுத நிறுவனங்களுக்கு பெரும் லாபத்தை ஈட்டித் தருகின்றன. அதனால் தான் இந்த போர் முடிவுக்கு வராமல் இழுத்தடிக்கப்படுகின்றது. அமைதியை விடு போரே சில அதிகார மையங்களுக்கு லாபகரமான தொழிலாக மாறியுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்களை நண்பன் எதிரி என பட்டியலிட்டு ஈரான் வகைப்படுத்தி வருகின்றது. ட்ரம்ப் விதித்து காலக்கெடு முடிய இன்னும் சில மணி நேரங்களே உள்ள நிலையில் நாளை உலகம் ஒரு மெகா யுத்தத்தை சந்திக்குமா அல்லது 45 நாள் போர் நிறுத்தம் கையெழுத்தாகுமா? 38வது நாள் போரின் அனல் பறக்கு மாற்றங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். Fourth Monkey Connect coming soon. டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த கடுமையான எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மோதல் 38வது நாளில் மேலும் தீவிரமடைந்துள்ளது. அதிபர் ட்ரம்ப் விதித்த காலக்கெடுவிற்கு ஈரான் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டுமானால் இதுவரை போரினால் ஈரானுக்கு ஏற்பட்ட முழுமையான நிதி மற்றும் உள்கட்டமைப்பு சேதங்களுக்கு அமெரிக்கா நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என ஈரான் நிபந்தனை விதித்துள்ளது. ட்ரம்பின் மிரட்டல்களை விரக்தியின் உச்சம் என ஈரானிய ஜனாதிபதி அலுவலகம் கேலி செய்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகளை சந்திக்க ஈரான் மறுத்துவிட்டதால் ட்ரம்ப் தனது மிரட்டலை உறுதிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படாவிட்டால் ஈரானின் முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கான காலக்கெடு நெருங்கி வருவதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் உச்சத்துக்கு சென்றுள்ளது. தெஹ்ரான் நகரை மையமாக கொண்டு தாக்குதல்கள் தொடர்கின்றன. தஸ்னீம் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவல்படி ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அருகிலுள்ள எரிபொருள் நிலையம் தாக்கப்பட்டதில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மசூதியும் சேதமடைந்துள்ளது. மேலும் பார் செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி பகாரிஸ்தான் பகுதியில் நடந்த இரவு தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பல பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை ஈரானின் ஹோண்டாப் கெரனியர் ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அறிவியலுக்கும் மனித நேயத்திற்கும் எதிரான குற்றம் என ஈரான் கண்டித்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்திலும் பதற்றம் குறையவில்லை. புஜைரா பகுதியில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ட்ரோன்களை இடைமறித்ததாக WAM தெரிவித்துள்ளது. அபுதாபி நகரில் சிறிய வெடிப்பொருட்களால் ஒருவர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக போக்குவரத்து சீராக இருக்க வேண்டியது அவசியம் என ஐக்கிய அரபு அமீரக ஆலோசகர் வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் பிரதான ஆதரவாளராக ரஷ்யா தற்போது நேரடியாக களமிறங்கியிருப்பது அமெரிக்காவிற்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலில் ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்கின்றன. தெற்கு பகுதிகளில் குறிப்பாக பீர்ஷேபா உள்ளிட்ட இடங்களில் அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுந்துள்ளன. வடக்கு பகுதியில் உள்ள ஹைபா நகரில் பல இடங்கள் தாக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை லெபனான், காசா மற்றும் மேற்கு கரையிலும் மோதல்கள் தொடர்கின்றன. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசா பகுதியில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழப்புகளும் காயங்களும் பதிவாகியுள்ளன. மேற்கு கரையிலும் சோதனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணை கையிருப்பு அபாயகரமான அளவில் குறைந்துள்ளதாக ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. அதே நிலை நீடித்தால் சீனா போன்ற நாடுகளுக்கு எதிராக பாதுகாப்பு வழங்க அமெரிக்காவிடம் போதிய
ஏவுகணைகள் இருக்காது என பென்டகன் அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலின் மின்சார மற்றும் நீர் விநியோக கட்டமைப்புகள் குறித்த ரகசிய தகவல்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கியுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனை அளித்த அதே பாணியை இப்போது ரஷ்யா ஈரானுக்கு கற்றுக் கொடுக்கிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் ட்ரோன் தாக்குதலுக்கு பின்னால் ரஷ்யாவின் தொழில்நுட்பம் இருப்பதாக அவர் ஆதாரம் காட்டியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கத்தால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $140 தாண்டியுள்ளது. ஜலசந்தியை கிடைக்கும் கப்பல்களை நண்பன் எதிரி என வகைப்படுத்தி ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதால் உலக பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மொத்தத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் மற்றும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக இந்த மோதல் பிராந்திய எல்லைகளை தாண்டி உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சில போர்கள் ஏன் தெளிவான வெற்றியின்றி நீண்ட காலத்திற்கு இழுத்தடிக்கப்படுகின்றன என்று மர்மத்தை உடைக்கிறார் பிரபல மோதல் ஆய்வாளர் டேவிட் கென். போர் என்பது வெறும் அழிவு மட்டுமல்ல, அது சில அதிகார மையங்களுக்கு லாபகரமான தொழில் என்றும் அவர் வாதிடுகிறார். டேவிட் கெனின் ஆய்வின்படி போர் நீடிப்பதற்கு பின்னால் இருக்கு 3 முக்கிய காரணங்கள். ராணுவ செலவினங்கள். அமெரிக்கா கோரியுள்ள $1.5 டிரில்லியன் பட்ஜெட் போன்ற பிரமாண்டமான நிதி ஒதுக்கீடுகள் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பெரும் லாபத்தை ஈட்டித் தருகின்றன. தடைகள் மற்றும் கடத்தல். போர் சூழலில் விதிக்கப்படும் பொருளாதார தடைகள் கருப்பு சந்தை மற்றும் கடத்தல் தொழிலை ஊக்கப்படுத்துகின்றன. இது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக வருமானத்தை அளிக்கிறது. அரசியல் கட்டுப்பாடு. போர்க்கால சூழலை பயன்படுத்தி உள்நாட்டில் எதிர்ப்புகளை ஒடுக்கவும் மக்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கவும் அதிகார அமைப்புகளுக்கு போர் ஒரு கருவியாக உதவுகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதை விட ஒரு எதிரியை உயிருடன் வைத்திருப்பதே பல நாடுகளின் அரசியல் நலன்களுக்கு தேவைப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் போன்ற தலைவர்களுக்கு ஒரு வெளிப்புற எதிரியை காட்டி தேசியவாதத்தை தூண்டுவது தேர்தல் வெற்றிகளுக்கு வழிவகுக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தனது பிராந்திய செல்வாக்கை தக்க வைக்க ஈரானை ஒரு நிரந்தர அச்சுறுத்தலாக வைத்திருப்பது அவசியமாகிறது. டேவிட் கின் கூறும் கசப்பான உண்மை என்னவென்றால் போரை விட அமைதியை லாபகரமானதாக மாற்றுவதே இன்றைய உலகின் மிகப்பெரிய சவால். போரினால் லாபம் ஈட்டும் அமைப்புகள் அமைதி ஏற்பட்டால் தங்களின் வருமானத்தையும் அதிகாரத்தையும் இழக்க நேரிடும் என்பதால் அவை போரை தொடர்ந்து நீடிக்க செய்கின்றன. ஈரானுக்கு எதிரான போரில் இதுவரை மறைமுகமாக செயல்பட்டு வந்த ஈராக் தற்போது நேரடியாக போருக்குள் இழுக்கப்பட்டுள்ளது. ஈராக்கின் அதிகாரப்பூர்வ துணை ராணுவ படையான PMF-இன் 2 முக்கிய தலைமையகங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஈராக்கிய அரசு படையின் ஒரு அங்கமான மக்கள் திரட்டல் படைகள் மீதான இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நினேவா மாகாணத்தில் உள்ள 25வது படைப்பிரிவின் உளவுத்துறை தலைமையகம் குறிவைக்கப்பட்டது. இது ஈரானிய ஆதரவு படைகளின் உளவு தகவல்களை சேகரிக்கும் முக்கிய மையமாகும். சலால்தீன் மாகாணத்தில் உள்ள 52வது படைப்பிரிவின் தலைமையகம் மீது ஏவுகணைகள் பாய்ந்துள்ளன. தாக்குதலில் தளங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. PMF அமைப்பு ஈராக் அரசின் ஒரு அங்கமாக இருந்தாலும் இதில் உள்ள பெரும்பாலான குழுக்கள் ஈரானுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவை. ஈரானுக்கு ஆதரவாக ஈராக்கில் உள்ள குழுக்கள் அமெரிக்க தளங்களை தாக்கி வருவதால் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதல் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ராணுவ இலக்குகளை தாண்டி ஈரானின் மெசசூசெட்ஸ் தொழில்நுட்ப கழகம் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா பங்கர்பஸ்ட் குண்டுகளை வீசியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற பொறியியலாளரும் ஈரானின் முதல் துணை ஜனாதிபதியுமான முகமது ரிசா அரேஃப் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை எக்ஸ் தளத்தில் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஷெரீப் பல்கலைக்கழகத்தின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ட்ரம்பின் அறியாமையையும் அவரது பைத்தியகாரத்தனத்தையும் காட்டுகின்றது. இது ஒரு கோழைத்தனமான போர் முறை. ஈரானின் அறிவு என்பது குண்டுகளால் தகர்க்கப்படக்கூடிய கான்கிரீட் கட்டடங்களுக்குள் இல்லை. அது எங்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் மன உறுதியில் உள்ளது. வரலாற்றில் எந்த கொடூரத்தாலும் ஈரானியர்களிடமிருந்து அறிவியலை பறிக்க முடிந்ததில்லை என அவர் உணர்ச்சிகரமாக பதிவிட்டுள்ளார். சர்வதேச அளவில் அறிவியல் ஆய்வுகளுக்கு பெயர் பெற்ற இந்த பல்கலைக்கழகம் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு பின்னால் இருக்கும் அறிவார்ந்த சக்தியாக அமெரிக்காவால் பார்க்கப்படுகின்றது. இந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பல பேராசிரியர்கள் கடந்த காலங்களில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானின் அணுசக்தி தொழில்நுட்பத்திற்கு இவர்கள் வழிகாட்டுவதாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கருதுகின்றன. பல்கலைக்கழக வளாகத்தின் அடியில் ரகசிய ஆய்வகம் அல்லது ஏவுகணை கட்டுப்பாட்டு மையங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரிலேயே நிலத்தடி தளங்களை தகர்க்கும் பங்கர் பஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். திங்கட்கிழமை அதிகாலையில் நடத்தப்பட்ட இந்த மிகப்பெரிய தாக்குதல் குறித்து அமெரிக்க பென்டகன் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் தெரிவிக்கவில்லை. கல்வி நிறுவனங்கள் மீதான இத்தகைய தாக்குதல்கள் சர்வதேச போர் விதிகளை மீறுவதாகும் என மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன.
இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.